வள்ளியம்மா வாருங்கள் அம்மா. சுவாயனமா. திருச்சிற்றம்பலம் அம்மா. நன்றிமா. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையில்லை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களின் திருவடிகளை வணங்கி, வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். திருவடிகளை வணக்கம் செய்வேன் அம்மா. முத்துக்குமரன் ஐயா. முருகாசரணம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா. நீ எனக்கு திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடுத்ததாக நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மன்னிக்கணும் திடீர்னு கூப்பிட்டதால தவறி. சிறப்பு சிறப்பு, மிகச் சிறப்பு ஐயா, அருமை. அடுத்ததாக நால்வர் துதி பாட சிவத்திரு பானுமதி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் எடுத்தே வச்சுக்கல, நீ யாரா பாடுங்கம்மா. சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் நடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா, மிக மிக சிறப்பு வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர், சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர், திருவாசக அமர்வின் நாயகன், மலரை செல்வங்களின் ஞான குருவாக திகழும் சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் ஊடகவியலாளர், சிறந்த இசை ஞானி, பாடல் ஆசிரியர், நாள்தோறும் திருப்புகளை நமக்கு அனுப்பி முருகனருள் பெறச் செய்யக்கூடிய ஞான குருவாக திகழும் திரு சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். சிறந்த ஒருங்கிணைப்பாளர், ஆன்மீக குழுக்களுக்கு எல்லாம் கதாநாயகியாக திகழும் சிவத்திரு பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதற்கேற்ப எண்ணற்ற முருகன் கோயில்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சக்தி வாய்ந்த ஆன்மீக குருக்களாக 63 நாயன்மார்களாக திகழும் அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக மிக சிறப்பான விருந்தினர், மதுரைக்கே மகுடம் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர், தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ண விருது பெற்ற மாபெரும் ஆசிரியர், MSc, MA,
BA லிட்ரேச்சர், எம்ஃபில், PhD பட்டம் பெற்ற ஆசிரியர். இவர் மாநகராட்சி பள்ளியில் சிறந்த அறிவியல் ஆசிரியராக, நல்ல குருநாதராக, வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஆசான். இவர் எண்ணற்ற தொலைக்காட்சிகளில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நல்ல தகவல்களை கூறி என் நாளும் நன்னாளே என்ற தலைப்பில் அற்புதமாக பேசி வரும் மாபெரும் மனிதர். இவருடைய சிறப்புகள், எண்ணற்ற விருதுகள், எண்ணற்ற பாராட்டு சான்றிதழ்கள் அனைத்துமே மிகவும் உயர்ந்தவை. தமிழ் பணி செம்மல் விருது, தமிழ் அறிஞர் விருது, தமிழ் தொண்டு விருது, திருநாவுக்கரசர் இசை விருது, கிருபானந்த வாரியார் விருது, திருவள்ளுவர் விருது, வித்யா சேவா விருதுகளுக்கு எல்லாம் விருதாக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள். இவர்கள் சமூக விழிப்புணர்வு, கருத்தரங்கம், ஆன்மீக பட்டிமன்றம், ஆன்மீக சொற்பொழிவு, குடமுழுக்கு விழா அத்தனைக்கும் சிறப்பாக வர்ணனை தரக்கூடிய ஒரு ஞான குருவானவர். இவருக்கு ஆன்மீக அருவி, திருவருட்செல்வர், சொல்லின் செல்வன், ஆன்மீக செம்மல் போன்ற எண்ணற்ற பட்டங்களை பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள். ஆயிரக்கணக்கான மேடைகள் கண்டவர். பட்டிமன்றம், பாட்டு மன்றம், வழக்காடு மன்றம், கருத்தரங்கம், தன்னம்பிக்கை பேச்சு என எண்ணற்ற அற்புதமான ஒரு சொற்பொழிவுகளை செய்து வரும் மதுரையின் மைந்தன். மதுரை இலக்கிய பேரவையின் நிறுவனராக திகழ்பவர். எண்ணற்ற பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். எண்ணற்ற நூல்களை வெளியிட்ட மாபெரும் எழுத்தாளர், சிறந்த ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், சிறந்த அறிவியல் ஆசிரியர், சிறந்த கலங்கரை விளக்காக திகழக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை வையகம் உய்ய உதித்தவன் என்ற தலைப்பில் பேச வருமாறு இரு கை கூம்பி வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, இனி மேடை தங்கள் வசம். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே அற்புதமாக சொல்லி மகிழ்ந்த மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவருக்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கொண்டு தொல 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று சொல்லி மிக அற்புதமாக வேலுண்டு வினையில்லை குடும்பத்தை சீரோடும் சிறப்போடும் அதே எழுச்சியோடு 199வது நிகழ்வாக இந்த அற்புதமான நிகழ்வினை தொடர்ந்து
தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர் ஸ்ரீராம் காஷ்யப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அற்புதமாக இறைவணக்கத்தை வணங்கி இருக்கக்கூடிய முத்துக்குமரன் அவர்களே, நிகழ்வை அற்புதமாக தொகுத்து என்னை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்ற மதுரையினுடைய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி வள்ளியம்மை அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல கந்தனின் கருணை கிடைக்க இந்த அற்புதமான தருணத்திலே உங்கள் அனைவரையும் வணங்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை இலக்கிய பேரவையை சார்ந்த செயலாளர் அவர்களையும் மற்றுமுள்ள குழு நண்பர்களையும் வணங்கி, எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இந்த உலகத்திலே அவதாரம் செய்திருக்கின்றார். ஆதிசங்கர பகவத்பாதால் ஷண் மதங்களை பாவிக்கிற பொழுது கௌமாரம் என்கின்ற ஒரு உன்னதமான முருகப்பெருமானுக்குரிய ஒரு வழிபாடாக அமைத்திருக்கிறார். ஷண் மதம் என்று சொன்னால் 6 மதங்கள். கணபதியை வழிபடக்கூடியவர்கள் கானாபத்தியர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள் சைவர்கள், பெருமாளை வழிபடக்கூடியவர்கள் வைணவர்கள், சூரியனை வழிபடக்கூடியவர்கள் சௌரர்கள், சக்தியை வழிபடக்கூடியவர்கள் சாக்தர்கள், முருகனை வழிபாடு செய்பவர்கள் கௌமாரர்கள் என்று அற்புதமாக சொல்வார்கள். அப்படி மறுமுளரி புங்கவன் நூல் வாய்ந்த நெறியாரும் திருமுகங்கள் ஆம் பழனி தேவே என அறுசமய சாத்திர பொருளோனே என திருப்புகழிலே அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார். உலகம் தோன்றிய நாள் முதலாக முருகப்பெருமானுடைய வரலாறை அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்கிற பொழுது மிக அழகாக சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே அருணகிரியாருடைய கந்த அனுபூதியை சொல்லி, செம்மான் மகனை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று சொல்லுவார். இந்த உலகத்திலே எல்லோரும் பிறக்கிறோம், எல்லோரும் வளர்கிறோம். ஆனால் பல உயிர்கள் வந்து தோன்றி சென்று கொண்டுதான் இருக்கிறது. பிறந்தான் இறந்தான் என்று சொன்னால் அவன் கடவுளே அல்ல, நம்மை போல பெரிய ஆன்மா ஆத்மா என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாம் அல்ல சிவபெருமானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அவனை பிறவா யாக்கை பெரியோன் என்று சொல்லுவோம். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி என்று மாணிக்க வாசக பெருமான் அற்புதமாக சொல்லுவார். எனவே சிவபெருமானுக்கு இறப்பும் பிறப்பும் கிடையாது. சிவனே முருகன், முருகனே சிவன். எனவேதான் முருகப்பெருமானுக்கும் இறப்பும் பிறப்பும் கிடையாது. வாரியார் சுவாமிகள் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார், ராமன் அவதாரம் செய்த நாளை நாம் ராமநவமி என்று கொண்டாடுகிறோம். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணின நாளை நாம் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். அனுமன் ஜெயந்தி உண்டு, சங்கர ஜெயந்தி உண்டு, மத்வ ஜெயந்தி உண்டு, ராமானுஜ ஜெயந்தி உண்டு, பரசுராம ஜெயந்தி உண்டு, வாமன ஜெயந்தி உண்டு. ஆனால் எந்த ஆலயத்திலாவது சிவ ஜெயந்தி, சிவன் பிறந்த நாள் விழா, சுப்பிரமணிய சுவாமி ஜெயந்தி என்றெல்லாம் இருக்கிறதா என்றால் இல்லை. இதுதான் இந்த மண்ணுலகத்திலே பிறப்பு இறப்பு இல்லாதவன் எம்பெருமான். அதுதான் இறைவனுடைய லட்சணம் என்பதனை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமான் எப்படி அவதாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்று சொல்லுகின்றார். எம்பெருமானை நீ தர வேண்டும், ஆண்டவனே குழந்தையை நீயே தர வேண்டும், நீ தர அது தங்களிடத்திலிருந்து வர வேண்டும், நின்னையே நிகர்க்க உன்னை போல இருக்க வேண்டும் என்றார். இந்திரன் பிரம்மா திருமால் தேவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பார்வதியை மணமுடித்த பிறகு தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன்,
சூர சம்ஹாரத்திற்காக சுப்பிரமணியன் தோன்றுவான் என்று சொல்லுகிறார். கையிலே இருந்தபடி சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி உருவத்திலே உபதேசம் புரிகிறார். பார்வதி பரமேஸ்வரனை நோக்கி தபம் செய்து கொண்டிருக்கிறார். கைலை சிவனும் இவமான் மடந்தையும் திருமணத்தில் ஒன்று சேர வேண்டுமே, பிறகுதானே திருமுருகன் திரு அவதாரம் நிகழும். முருகன் அவதாரம் நிகழ்ந்தால்தானே சூரசம்காரம் நிகழும். சூரன் அழிந்தால்தானே நாமெல்லாம் உய்வு பெறுவோம் என எண்ணிய தேவாதி தேவர்கள் எல்லாம் உமையையும் சிவனையும் ஒன்றாக்க வேண்டி மன்மதனுடைய உதவியை நாடுகிறார்கள். மன்மதா, நீ சென்று மகாதேவனின் மனதிலே இச்சையை உண்டாக்கு, சிவனின் சிந்தையில் ஆசை தோன்றும் என்று சொல்ல மலர் அம்பை விட்டான் மன்மதன். விளைவு என்ன ஆயிற்று? சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பால் அழிந்து போனான். எம்பெருமான் சிவபெருமான் அன்பிற்கு கட்டுப்பட்டவன், அம்பிற்கு கட்டுப்பட்டவன் அல்ல. சாக்கிய நாயனார் கல்லை கொண்டு எரிந்த பொழுது கூட அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவன் எம்பெருமான். கெட்ட எண்ணத்தோடு மன்மதன் மலர் அம்புகளை தொடுக்கிறான். மலர் அம்புகளை தொடுத்ததினாலே சிவபெருமான் நெற்றிக்கண்ணினாலே அழிந்து போகிறார். அத்திரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காசியபர், ஆங்கிரசர் என 7 முனிவர்கள் திருமணத்தை நிச்சயித்தார்கள் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது. பங்குனி உத்தரத்தன்று பரமேஸ்வரன் பார்வதி திருமணம் சிறப்பாக நடந்தது. அழிந்த மன்மதன் ரதிதேவி வேண்டுதலால் சிவன் அருள் பெற்று எழுகிறார். சரி, பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் முடிந்தாயிற்று, பாலகன் வரவில்லையே. தேவர்கள் சிவபெருமானை நோக்கி முறையிடுகிறார்கள். இறைவன் இப்பொழுது மனம் இறங்க வேண்டும், நெற்றிக்கண்ணை திறந்தார். சிவபெருமானுக்கு 5 முகங்கள், அவற்றோடு அதோமுகம் என்கிற 6வது முகம் சேர 6 நெருப்பு பொறிகள் புறப்படுகிறது. அந்த நெருப்பினுடைய வெம்மையை தாங்க முடியாமல் தவித்த தேவாதி தேவர்கள் எல்லாம் திசைக்கு ஒருவராக ஓடுகிறார்கள். இறைவா, இது என்ன சோதனை? எம்பெருமானுடைய திருவிளையாடலை யார் அறிய முடியும்? இந்த முருகப்பெருமானின் அவதாரம் நிகழ்வதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே உலகம் உய்வதற்காக, உலக நன்மைக்காக ஆங்கு ஒரு திருமுருகன் உதித்தனன் என்று சொல்வார்கள். தமிழ் கடவுளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த பூலோகத்திற்கு இறங்கி வருகின்றார். தெய்வீக சக்தி பூமிக்கு இறங்கி வருவது மனித குலத்திற்கு நன்மை செய்வதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தான். அதுதான் கச்சியப்பர் கண்டபுராணத்திலே சொல்லுகிறார். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று சொல்லுகின்றார். சூரியன் உதித்தான் என்றால் என்ன பொருள்? ஏற்கனவே மறைந்திருந்த சூரியன் வெளிப்பட்டான் என்றுதானே அர்த்தம். அதுபோல சூரபத்மனின் கொடுங்கோல் ஆட்சியால் துன்பப்பட்ட 33 கோடி தேவர்களும் வேண்ட அவர்களின் துன்பத்தை போக்கி ஆனந்தம் தருவதற்காக ஆறுமுகப் பெருமான் அவதாரம் செய்கிறார். வேதவியாசர் அருளி செய்த 18 புராணங்களிலே இந்த திருமுருகன் திருக்கதையை அற்புதமாக கண்டபுராணம் சொல்லுகிறது. செந்தமிழிலே காவியமாக பாடுகிறார். முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்வதற்கு முன்பாக என்னவெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை வேலுண்டு வினையில்லை குழும நண்பர்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோருக்கும் முருகன் பிறந்தது தெரியும், நெற்றிக்கண்ணிலே பிறந்தது தெரியும், 6 படை முருகன் வரலாறு தெரியும். ஒவ்வொரு இடத்திலும் 8 குடி முருகனாக இருந்தாலும் சரி, சிக்கல் சிங்கார வேலனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் முருகன் ஆலயங்களை பற்றிய செய்திகளை எல்லாம் தெரியும். ஆனால் முருகன் அவதாரம் என்பது நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரண காரியம் இருக்க வேண்டும் அல்லவா? எல்லா வல்ல முருகப்பெருமான் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தன்மைகளே வர வேண்டும்? இந்த முருகப்பெருமான் யார் என்கிற கேள்வியை கொஞ்சம் புரட்டி பார்க்கிற பொழுது சனத்குமாரர் என்கிற ஒரு விடை நமக்கு கிடைக்கிறது. பிரம்மதேவன் சனகாதி முனிவர்களை படைத்து சிருஷ்டியை உருவாக்க நினைக்கிறார்.
சனகாதி முனிவர்கள் நால்வரும் நாங்கள் சிருஷ்டியை உருவாக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு தவத்திலே ஈடுபட்டு விடுகிறார்கள். அதிலே சனத்குமாரன் மிகவும் பயங்கரமான தவத்திலே ஈடுபடுகிறார். அனைத்தையும் துறந்து எதிலுமே பற்றில்லாமல் வாழ்கிறார். பிரம்மாவினுடைய மனதிலிருந்து உதித்தவர் தான் சனத்குமாரன். அவர் பிரம்ம ஞானி, சுகாச்சாரியார் என்று சொல்வார்கள். சுக்கராச்சாரியார் அல்ல, சுகாச்சாரியார். உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்று என்று சர்வகாலமும் உணர்ந்திருந்தவர் தான் இந்த அற்புதமான முனிவர். இவருக்கு ஒரு நாள் கனவு வருகிறது, நமக்கெல்லாம் கனவு வருகிறது. நாம் நிறைய சம்பாதிக்க வேண்டும், நிறைய பேரும் புகழும் வாங்க வேண்டும், எப்படியாவது நாம் பெரிய ஆள் ஆகிவிட வேண்டும் என்ற கனவெல்லாம் நமக்கு உண்டு. ஆனால் இவருக்கு வந்த கனவு வித்தியாசமான ஒரு கனவு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிறதாம். அதிலே சனத்குமாரர் தேவ சேனாதிபதியாக நின்று யுத்தம் செய்து அசுரர்களை எல்லாம் சங்கரிக்கிறாராம். விழித்து எழுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. தகப்பனான பிரம்மாவிடத்துல போய் நான் இப்படி ஒரு கனவு கண்டேனே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார். உடனே பிரம்மா சொல்கிறார், மகனே, நீ பூர்வ ஜென்மத்திலே வேத அத்தியனம் செய்து கொண்டிருந்தாய். அதிலே தேவ அசுர யுத்தம் என்று வருவது உன் மனதில் ஆழ பதிந்து விட்டது. நம்ம போன ஜென்ம நினைவுகளை எல்லாம் கொண்டு வரணும். நம்ம போன ஜென்மத்துல எப்படி இருந்தோன்னு தெரியணும். வேத வேள்விகளால் ஆராய்ச்சிக்கப்பட்டு அனுக்கிரகம் செய்யக்கூடிய அந்த தேவர்கள், அவர்களெல்லாம் வேதத்தை பின்பற்றுபவர்கள். அதை அழிக்க நினைக்கிறவர்கள் அசுரர்கள். உனக்கு வேதத்தில் இருந்த ஆழ்ந்த பிடிமானத்தினாலே அசுரர்களை எல்லாம் நாமே சம்காரம் செய்து விட மாட்டோமா என்று பூர்வ ஜென்மத்திலே நீ ஆத்திரப்பட்டாய். அந்த நினைப்பு தான் இந்த பிறவியிலும் தொடர்ந்து வந்து கனவாக வெளியாகி இருக்கிறது என்கிறார் பிரம்மா. சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல வள்ளுவர் அழகாக சொல்லுவார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று சொல்லுவார். 7 பிறவிகளிலே நம்முடைய நினைவுகள் வரும் என்று சொல்வதற்கு அடிநாதமாக இந்த கருத்தை பிரம்மா நமக்கு செலுத்தினார். சனத்குமாரனிடத்திலே பிரம்மா, உனக்கு எந்த எண்ணம் உண்டானாலும் அது அப்படியே நடந்துவிடும். அதனால நீ யதார்த்தமாக ஒரு நாள் தேவ சேனாதிபதியாக அசுர சங்காரம் செய்யத்தான் போகிறாய். இந்த பிறவியில் நீ தேவராவதும் அசுரராவதும் எல்லாம் ஒரே பிரம்மம் என்று இருப்பதனாலே இன்னொரு பிறவி எடுத்து இதை செய்ய போகிறாய் என்று சொல்லுகிறார். வாக்கு, மனம், சரீரம், இந்த மூன்றும் ஒருவருக்கு உண்மையிலேயே அமைந்து விட்டால் அப்படிப்பட்டவர்கள் எதிர்பார்க்காமலே அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தி வந்துவிடும். அதனாலதான் எந்த ஒரு செயலையும் நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், சரீரம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு பெரிய சக்தி வேண்டும் என்று சொன்னால் மனதை நிலைப்படுத்த வேண்டும். எது சொன்னாலும் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். அதுவே சத்தியமாக்கிவிடும். தெரிந்தோ தெரியாமலோ உண்மைக்கு விரோதமாக ஒன்றை சொன்னால் கூட அது யதார்த்தத்திலே அப்படியே நடந்துவிடும். பரம சத்தியத்திலே நிலையாக நின்ற சனத்குமாரர் எதை நினைத்தாலும், அவர் கனவுல நினைச்சா கூட அதுவே சத்தியமாயிருதான். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பின்பு சனத்குமாரர் ஆத்மார்த்தமாக பரபிரம்மத்தை தன்னுள் தானாக அனுபவித்துக் கொண்டு தவத்திலே இருக்கிறார். உலகம் எல்லாமே அவருக்கு கனவாகி போச்சு. அதனால அவரை பற்றிய கனவு அவர் நினைக்கவே இல்லை. ஆனா அதுக்கு அந்த கனவு பொய்த்து விடக்கூடாது அல்லவா? இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது? பரமேஸ்வரனுக்கு வருகிறது. சனத்குமார தரிசனத்திற்காக பார்வதி சமேதராக அவருடைய ஆசிரமத்துக்கே எம்பெருமான் வந்து விட்டார். சனத்குமாரருக்கோ மரம், மட்டை எல்லாம் ஒண்ணுதான். ஞானிகளுக்கு எப்பொழுதுமே அப்படித்தான். பிரம்மத்துல உயர்ந்த பிரம்மம், தாழ்ந்த பிரம்மம் என்று ஏதாவது இருக்குதான்னா கிடையாது. எல்லாம் பிரம்மம். பிரம்மைன்னு சொல்றாங்க. பரமேஸ்வரனும் பிரம்மை தான். அவரை உபசரிக்கணும், பூஜை பண்ணணும், இந்த எண்ணமே சனத்குமாரருக்கு கொஞ்சம் கூட வரல. அப்படியே சித்த பிரம்ம நிலையில இருப்பார். அந்த நிலையில உட்கார்ந்தபடியே இருக்கிறார். பார்வதி பரமேஸ்வரர் ரொம்ப நேரம் நின்று பார்த்தாங்க. பாருங்களேன், உலகத்து நாயகியாக இருக்கிற சிவபெருமானும் பார்வதியுமே
சனத்குமாரரை பார்க்க வர்றாருன்னா அவர் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார். ஒரு பலனும் இல்லை. ஒரு மகாஞானியாக ஒரு பிள்ளை இருப்பதை பார்த்து பார்வதிக்கும் சக்திக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் ஈஸ்வரன் போய் கோபத்தோடு, அப்பா ஞானி என்கிற அகங்காரம் தானே உனக்கு, நாங்கள் லோகத்தின் மாதா பிதாக்கள் வந்திருக்கும் பொழுது எங்களை அவமதிச்சிட்டியே, நான் சாபம் கொடுத்தா என்ன செய்வாய்? சனத்குமார் பார்க்கிறார், நீர் சர்வ வல்லமையும் மகா தவமும் செய்த ருத்ரராக இருந்து சாபம் தான் கொடுமே, அது என் ஆத்மாவை பாதிக்காது. எவன் ஒருவன் லோகத்திலே உண்மையாக இருக்கிறானோ அவனை எந்த விதமான சாப சொற்களும் பாதிக்காது, என்னுடைய ஆத்மாவை அது பாதிக்காது. மௌனமாக இருந்தார். அடடா, எப்பேற்பட்ட உண்மையான ஆத்ம ஞானி! ஈஸ்வரனுக்கு மகிழ்ச்சி பொங்குது. சரி, இன்னும் கொஞ்சம் சோதனை பண்ணி பார்ப்போமே, இவன் ஞானி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பா, உன்னுடைய ஞானத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன், என்ன வேண்டுமானாலும் வரங்கேளு தருகிறேன். இப்ப சனத்குமாருக்கு சிரிப்பு வந்துருச்சு. யோ, உன் வரத்தை நீயே வச்சுக்கியா? சொல்றது யார பார்த்து? சிவபெருமான பார்த்து. உன் வரத்தை நீரே வைத்துக் கொள்ளும். எதை அடைந்த பெண் இன்னொன்று வேண்டும் என்ற ஆசை சிறிதளவு இருப்பதில்லையோ, அப்படிப்பட்ட நிறைந்த நிறைவாக இருக்கிற எனக்கு உன் வரத்தினால் கடுகளவு கூட ஆக வேண்டியது இல்லை. இல்ல, தைரியம் பாருங்க. இன்னும் ஒருபடி மேல சனத்குமார் போனார். சனத்குமார் போய் என்ன சொன்னார்? பரமேஸ்வரா, நீ பேசுறதுல இருந்து பார்த்தா நீதான் வரம் சாபம் இதெல்லாம் அர்த்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, ஏதோ நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. உனக்கு ஏதாவது வர வேணா கேளு தரேன். கேட்கிறது சனத்குமாரர். சனத்குமாரர் சொன்னதை கேட்டு ஈஸ்வரனுக்கு ரொம்ப பெருமை. நம்ம புள்ள நம்மகிட்ட அதிகாரம் பண்ணா நமக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கும். சர்வலோக மகேஸ்வரன் சிவன் தன்னை பணிந்து சிறியவன் ஆக்கி கொண்டு சனத்குமாரரின் கனவை நனவாக்க இதுவே வழி என்று நினைத்து சனத்குமாரரிடத்துல ஒரு வரம் கேட்கிறார். அப்பா, இப்பேற்பட்ட மகா ஞானியான நீ பிரம்மாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிற, பிரம்மா செய்த பாக்கிய எனக்கு கிடைக்கும்படியா வரம் கொடுறான்னு. இன்னொரு பிறவியில நீ எனக்கு புத்திரனாக பிறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் சிவபெருமான். சனத்குமாரன் அப்படியே ஆகட்டும், உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று ஒப்புக்கொள்கிறார். ஞானம் வருகிற வரதான் இனி பிறவி வேண்டாம் என்று அழுவோம். ஞானம் வந்துட்டா எப்பவுமே நமக்கு ஆனந்த சாகரம் தான். ஜன்மா கின்மா இதெல்லாம் ஒரு சின்ன குமிழி மாதிரி தான். வேண்டும் வேண்டாங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியாது. சனத்குமாரர் சொல்றதெல்லாம் சத்தியமாயிரும் இல்லையா? இப்ப ஈஸ்வரனை மட்டும் பார்த்துட்டு உனக்கு பிள்ளையாக பிறப்பேன்னா அம்பாளை பாக்குறாங்க. அம்பாளையும் சேர்த்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இதையும் சனத்குமாரர் யோசித்து பார்க்கிறார். பார்வதியை நீக்கி பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் பிள்ளையாக பிறப்பதாக சொன்னதிலும் ஒரு நியாயம் தெரிஞ்சிச்சு. அவர் நியாயத்தை வெளிப்படையாவே சொன்னார் சனத்குமாரர். கேட்காதவருக்கு ஒன்றை தரக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த நியாயப்படி நீதான் என்னிடம் வரம் கேட்டாயே தவிர உன்னோடு வந்த பார்வதி கேட்கவில்லை. எனவே உனக்கு மட்டுமே பிள்ளையாக பிறப்பேன், நீ மட்டுமாக என்னை எப்படி உற்பவிக்க செய்வாயோ அப்படியே செய்து கொள். சிவன்கிட்ட சனத்குமாரர் சொல்லிட்டார். இதை கேட்டதும் அம்பாளுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவ குழந்தைதான், நம்ம எல்லாம் குழந்தைதான். இத ஞானாம்பாளுக்கு தெரியும். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்ம ஞானி மறுபடியும் பிறக்கிற பொழுது அவன் தனக்கு நேராக பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்கிற ஆசை பார்வதிக்கு வந்துச்சு. சனத்குமாரர் சாஸ்திரத்திலிருந்து நியாயம் காட்டின மாதிரி அவளும் காட்டி தர்க்கம் பண்ண சக்தி இல்லையா? சாஸ்திரங்களிலே பதியையும் பத்தினியையும் ஒன்றாகத்தான் சொல்லி இருக்கிறது. பதி பிரார்த்திப்பதெல்லாம் பத்தினியை உத்தேசித்துத்தான். அதனால நான் தனியா வரம் கேட்கணும் கிடையாது. என் பதி சிவபெருமான் கேட்டதாலேயே நீ எனக்கு புத்திரனாக வரத்தான் வேண்டும். சனத்குமார் ரொம்ப விவரமானவர் இல்லையா? யோசிக்கிறார். அம்மா, நீ சொல்வது நியாயம்தான்.
இருந்தாலும் நான் ஈஸ்வரனிடமிருந்து பிறக்க வேண்டும், அதுதான் எனக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது. எல்லாம் பிரம்மம் என்று எனக்கு தெரிந்தாலும் எனக்கு பக்குவம் வரவில்லை. கணவன் மனைவி சம்பந்தத்துல நான் பிறக்கிறதா? கர்ப்பவாசம் செய்து கீழ்முகமாக ஜனிப்பது என்பது இன்னமும் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. பிரம்ம ஞானிக்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடாது. ஆனா ஏனோ இருக்கிறது, அதனால இதை சொல்றேன். அதனால பார்வதி, நீ பெரிய மனசு பண்ணி உன் பதி சிவபெருமான் மட்டுமே என்னை ஜனிக்க செய்வதற்கு அனுமதி கொடு அப்படின்னாரு. அம்பாளுக்கு மனசு வருமா? இவ்வளவு பெரிய ஞானி பிறக்க போறான், அதுவும் தான் மூலமா இல்லைன்னா ஒரு வருத்தம் இருக்குமா இல்லையா? ஒரு தாய் எப்ப தாய்மை அடைகிற பொழுதுதான் மகிழ்ச்சி அடைகிறார். அவளுக்கு கோடி கோடியா கொடுத்தாலும் மகிழ்ச்சி வராது. அதனாலதான் வள்ளுவர் அழகா சொன்னார், குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். பிள்ளையுடைய மழலை மொழி கேட்பதற்காக தாய் எப்பயும் ஆசைப்படுவார், அது தாய்மை. அப்பதான் யோசிக்கிறேன், ஆதியில பரமேஸ்வரன் பஸ்மாசுரனுக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தார். பஸ்மாசுரன் இந்த வரபலத்தினால அவன் யார் தலையில கை வச்சாலும் பஸ்மம் ஆயிடுவான். வரம் பழிக்கிறதான்னு பாக்குறதுக்கு பரமேஸ்வரனிடத்திலே பரிச்சை பார்க்க வந்தான் அசுரன். அப்ப பரமேஸ்வரன் மாயமா போயிட்டார். அந்த சமயத்துல அம்பாள் தன்னுடைய சர்வ சக்தியை மறைத்து கொண்டு சாதாரண பெண் மாதிரி இருந்தாராம். திடீர்னு பரமேஸ்வரன் சரீரம் மறைஞ்சதை பார்த்தோன்னு அவருக்கு பகீர் ஆயிடுச்சு. பதிவிரதா ரத்னமான பார்வதி ஈஸ்வரனின் பிரிவை தாங்க முடியாம அப்படியே உருகிட்டாளாம். யதார்த்தத்துல சரீரம் உருகி ஒரு நீர்நிலையாக ஆகி போனது. அதுதான் சரவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கப்புறம் பஸ்மாசுரன் மறைந்து சுவாமி சரீரத்தோடு வந்த உடனே அம்பாளன் தான் திவ்ய தேகத்தை எடுத்துக்கொண்டார். பதிவரதா தர்மத்திற்கும் அன்பிற்கும் அடையாளமாக சரவண பொய்கையும் அழியாமல் இருக்கும்படி எல்லாம் வல்ல சிவபெருமான் அனுகிரகித்தான், பார்வதியும் அனுகிரகித்தார். அதனால சரவண பொய்கை என்பது அம்பாளின் சரீரம். குறிச்சு வச்சுக்கோங்க எல்லாரும். சரவண பொய்கை அம்பாளின் சரீரம். அது இப்ப நினைவுக்கு வந்தது. அதனால அடுத்த பிறவில பரமேஸ்வர அம்சமாக ஜனித்து விடுவதென்றும், பிறகு அதை அம்பாள் சரவணம் என்கிற தன் சரீரத்திலே தாங்கி ஆறுமுகமாக உருவாக்கி ஒரு முகமாக மாற்றி முருகனாக தருவதென்றும் சிவனும் பார்வதியும் முடிவு செய்து கொண்டார். அதன்படி ஈஸ்வரன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து பொறிகளை வெளியிடுகிறார். சனத்குமாரர் சிவனிடத்திலே சொன்னபடி உதித்தார். அந்த தேஜஸின் உக்கிரத்தை எவராலும் தாங்க முடியவில்லை. முதலில் கங்கை தாங்க பார்த்தால் முடியவில்லை. அப்போது பிரம்மா அவரிடம் இதை கொண்டு போய் சரவணத்திலே சேர்த்து விடு என்றார். ஆனானப்பட்ட என்னாலேயே தாங்க முடியாத உக்கிர ஜுவாலையே அந்த சின்ன பொய்கை எப்படி தாங்கும்? கங்கை கேட்கிறார். சரவணம் என்பது பராசக்தியின் சரீரம். அது ஒன்றினாலேதான் ஈஸ்வர தேஜஸை தாங்க முடியும் என்று சொல்ல கங்கை அதன்படி செய்ய சரவண பகனாக முருகன் அவதரிக்கிறான். அதன் பிறகு சனத்குமாரன் கண்ட கடவுப்படி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி ஆக்கி அசுரர்களை இருந்த இடம் தெரியாமல் சம்ஹாரம் செய்து சர்வ லோகங்களையும் முருகப்பெருமான் காத்திருக்கிறார். சனத்குமாரர் தான் கந்தர் என்று சாந்தோக்கிய உபனிஷத்திலே அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதனால அவர் ஞான பண்டிதர். இதைத்தான் நம்ம நினைக்கணும். இப்ப முருகப்பெருமானுடைய அவதாரம் என்பது ஏதோ இப்பொழுது நிகழ்ந்த நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அவதாரம் மாத்திரம் அல்ல. அவருடைய முன் ஜென்ம நிகழ்வுகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். எனவே அப்படித்தான் இந்த உலகத்திலே சனத்குமாரர் ஆத்மா எங்கே இருக்கிறது என்று தேடி போகவில்லை. மேலும் முன்னும் பின்னும் வலது பக்கம் ஒருவன் தியானித்து தியானித்து அதுவாகவே ஆகிவிட்டால் அதிலேயே அவன் எப்போதும் விளையாடி கொண்டிருக்கிறான் என்று சொல்ல. அப்படி சித்த நிலை வந்தது. முருகப்பெருமானுக்கு சித்தன் ஒரு பேர் உண்டு. சாந்தோக்கிய உபனிடம் அழகாக சொல்லுகிறது. முதல் அவதாரத்திலே சனத்குமாரராகவும் இரண்டாவது அவதாரத்திலே முருகப்பெருமானாகவும் தோன்றினார். வேற என்ன சிறப்பு இருக்கும்?
வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் சார்பாக மதுரையில் நடந்த ஒரு அற்புதத்தையும் நான் சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இந்த மதுரை எம்பதியிலே முதல் படை வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் என்று சொல்லப்படுகின்ற முதல் படை வீடு. அது ஆதியிலே சிவன் ஆலயம். திருப்பிய பரங்குன்றம், பிறகுதான் அது முருகன் ஆலயம். சிவன் சத்தியகிரீஸ்வரனாக இருக்கிறார். எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் மதுரைக்கு அரசியாக இருக்கக்கூடிய அங்கேயர் கண்ணி ஆளவாய்க்கு அரசி தடாதகை பிராட்டியை மணமுடித்து மதுரையை சுந்தரபாண்டியனாக ஆட்சி செய்கிறார். சுந்தரபாண்டியன் தடாதகை ஆகியோரின் குமரனாக முருகக் கடவுளை ஒத்த உக்கிரபாண்டியன் மதுரையை திறம்பட ஆட்சி செய்கிறார். மதுரையில உக்கிரபாண்டியன் 96 வேள்விகளை செய்து முடிக்கிறார். இன்னும் 4 வேள்விகளை குறைவின்றி செய்து முடித்தால் உக்கிரபாண்டியனுக்கு இந்திர பதவி கிடைத்தது. இப்ப தேவாதி தேவர்கள் எல்லாம் மிரண்டு போனார். இந்திரனின் பொறாமையினால கடல் அரசன் இந்திரனுக்கு அளித்த வாக்குறுதிப்படி மதுரையை அழிப்பதற்காக பெரும் சீற்றத்தோடு, இன்னைக்கு சுனாமி நம்ம சொல்றோம் பாருங்க, அப்படி ஒரு ஒத்த அழிவினை மதுரையிலே உண்டாக்குவதற்காக பொங்கி எழுந்து மதுரைக்கு வருகிறது. நள்ளிரவுல மதுரையின் கிழக்கு பகுதி அடைந்த பொழுது சொக்கநாதர் உக்கிரபாண்டியன் கனவுல சித்தர் வடிவுல போய், பாண்டியனே, உன்னுடைய மதுரை நகரனை அழிக்கும் பொருட்டு கடலானது பொங்கி எழுந்து வருகிறது. நீ உன்னுடைய வேள்படையை கடலின் மீது ஏவி அதனை வெற்றி பெற்று மதுரையை காப்பாய் என்று சொல்ல உக்கிரபாண்டியன் வேள்படையை பயன்படுத்தினான். கடலினை வெற்றி கொண்டு வழுதி எழுதி போதி என்று சொல்லுகின்றார். அப்படி கூரிய வேலின் நுனி கடலில் பட்டவுடன் கடலானது சுர் என்ற ஒளியுடன் வற்றி வலிமை இழந்தது. உக்கிரபாண்டியன் இந்த இடத்திலே வேலை பயன்படுத்தியதினாலே அவன் வடிம் வளம்ப பாண்ட நின்ற பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். வடிம் வளம்ப நின்ற பாண்டியன். எனவே முருகப்பெருமானை உக்கிரபாண்டியனாய் அவதாரம் செய்ததை அருணகிரிநாதர் அழகாக சொல்லுகிறார். நீலங்கொள் மேகத்தின் மகிழ் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு மனநாரும் மார் தங்கு தாரை தந்தருள்வாயே, வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே, வீரங்கொள் சூரர் குலம் நாள் அந்த வேதத்தின் பொருளோனே என்று சொல்லுகின்றார். எப்பா எம்பெருமானே, அருணகிரிநாதர் சொல்லுகிற பொழுது இந்த மதுரை எம்பதிக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. எனவே அந்த வகையிலே உக்கிரபாண்டியனாக முருகப்பெருமான் அவதாரம் செய்தான் என்று கூட ஒரு செய்தியை நாம் இந்த இடத்திலே கேட்க நேர்ந்து, அதை இன்றைக்கு வேலுண்டு வினையில்லை குழுமத்திலே சொல்வதற்கு எல்லாம் உள்ள முருகப்பெருமான் நம்மை பணித்திருக்கின்றார். அப்படி முருகப்பெருமான் உலகம் உய்வதற்காக இந்த உலகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், உலகத்து வாழ் பெருமக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. உலகம் உய்ய வேண்டும், உலகம் நலம் பெற வேண்டும். திருமுருகாற்றுப்படையை எழுதுகின்ற நக்கீரர் பெருமான் உலகம் உவப்ப என்று தொடங்குகின்றார். பெரிய புராணத்திலே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று வருகிறது. அதே போல கம்பராமாயணத்தை கம்பநாட்டாழ்வார் எழுதுகிற பொழுது உலகம் யாவையும் என்று எழுதுகின்றார். இந்த 3 தான் உலகம் 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 சொல்லும். அப்படி உலகம் உய்வதற்கு முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகன் சொன்னார். நீங்க முருகனை எவ்வளவு திட்டுனாலும் சரி, எந்த முருகன் இப்படி ஏண்டா சோதிக்கிற அப்படின்னு திட்டுனோம்னா முருகன் பெருசா எடுத்துக்க மாட்டான். சிக்கலிலே வேள்வாங்கி செந்தூரிலே சம்காரம். சிக்கல் மாநகரத்திற்கு சென்று நேரலையிலே அந்த காட்சிகளை நான் வர்ணிக்கிற பொழுது முத்துக்குமார சுவாமியாக அங்கே இருக்கிறார்.
அந்த சிக்கல்ல வேல் வாங்குற பொழுது இன்றைக்கும் அந்த அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பெருமக்களே. தொலைக்காட்சி வழியாக நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த இடத்திலே நாகப்பட்டினம் சிங்கார வேளர் சன்னதி. அங்கே முத்துக்குமார சுவாமியாக அன்னையிடம், அன்னையினுடைய பெயர் வேள் நெடுங்கண்ணி என்று பெயர். எல்லா வல்ல சிவபெருமான் முருகப்பெருமானுடைய 12 கரங்களிலே 11 ஆயுதங்களை கொடுக்கிறார். ருத்ரர்களை 11 ஆயுதமாக அனுப்பி வைக்கிறார். 12வது கை சும்மா இருக்கிறதே, சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை தர வேண்டுமே. அப்பொழுதுதானே சூரசம்காரம் நடக்க போகிறது. அதற்காக முருகப்பெருமான் பார்வதி இடத்திலே, நீ சிக்கலிலே வேல் நெடுங்கண்ணியாக இருந்து இந்த வேலை கையிலே வைத்துக் கொண்டு உரிய வேலை வருகிற பொழுது கந்த கடவுளுக்கு இந்த வேலை கொடு என்று எல்லாம் வல்ல சிவபெருமான் பார்வதிக்கு இட்ட கட்டளையின்படி 12வது கரத்திலே அந்த வேல் வருகிறது. எனவேதான் முருகப்பெருமானுடைய வேலுக்கு மகிமை அதிகம். ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லப்படுகின்ற சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள். ஆணவம் கண்மம் மாயை ஒரு மனிதனுக்கு நீக்கப்பட வேண்டிய ஒன்று. 6 படை வீடுகள் என்று சொன்னால் சண்டை போட்ட இடம் என்று சொல்லுகிறோம். முருகப்பெருமான் யாரோடு சண்டை போடுகிறார்? மனிதர்களுக்கு முருகப்பெருமான் இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுகிறார்? அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சங்கரன் பிள்ளை சட்டியிலே மாவறுத்தான் என்று ஒரு பழமொழி உண்டு. சங்கரன் யார்? சிவபெருமான். சிவபெருமானுடைய மைந்தன் முருகப்பெருமான். சஷ்டியிலே மரமாக நின்ற சூரபத்மனை அறுத்தான். ஒரு மரத்தை அறுத்தால் அது வேறு பொருளாக மாறும். அதுபோல மாமரமாக நின்ற சூரபத்மன் சேவல் குடியாகவும் மயிலாகவும் மாறுது. ஒன்றிலிருந்து ஒன்று பிறக்கிறது. இதுதான் முருகனுடைய தத்துவமே. யாரையும் அழிப்பது முருகனுடைய தத்துவமே கிடையாது, நோக்கமும் கிடையாது. உலகத்தை வாழ்விக்க வேண்டும் என்பதுதான் முருகப்பெருமானுடைய நோக்கம். உலகத்து வாழ் மக்கள் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறுகளை எல்லாம் நீக்கி அவர்களை ஆட்படுத்துவதுதான் கந்தனின் வேலை. அதைத்தான் நக்கீரர் பெருமான் செய்தார். ஆற்றுப்படுத்துதல் தான் ஆற்றுப்படை நூல்கள். அது பிற்காலத்திலே படை வீடு என்று வந்துவிட்டது. ஆற்றுப்படுத்துதல் முருகப்பெருமான் என்கிற அந்த பரமாத்மா, அதை ஜீவாத்மாவாக இருக்கிற நாமெல்லாம் சென்று சேர்வதற்காக நம்மை ஆற்றுப்படுத்துவதுதான் ஆற்றுப்படை நூல்கள் என்று சொல்லப்படுகிறது. இவை ஆற்றுப்படுத்துகிறார்கள். 6 படை வீடுகளிலே ஆற்றுப்படுத்துகிறார்கள். 6 படை மாத்திரம்தான் இருக்க. லோகத்துல எத்தனை முருகன் கோயில் இருக்கு? மனசுக்குள்ள நினைச்சிட்டாலே முருகன் வந்துருவான். வா முருகா அப்படின்னு வந்துருவான். முருகா என்று ஒரு கால் ஓதின் துயர்களும் பகை மாளும். முருகா அப்படின்னு ஓதிட்டா போதும், சொல்லப்படாது. நிறைய பேர் முருகா 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 முருகான்னு நாமத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். மனம் முருகி முருகா என்று ஒரு கால் ஓதின் முருக மந்திரத்தை ஓத வேண்டும். ஒரு கால் ஓதுனா போதும், ஓடோடி வருவான் கந்தன். அதனால கந்தன் காலடியை வணங்கினால் கடவுளர் யாவரையும் வணங்குதல் போல். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் 6 பகைவர்களை நீக்குவதுதான் சஷ்டியினுடைய பெருமை. 6 பகைவர்கள். நம்ம உடம்புக்குள்ளதான் 6 பேருமே இருக்காங்க. சஷ்டி விரதத்தினுடைய நோக்கமே அதுதான். பல இடங்களிலே அதை நான் சொல்லியிருக்கிறேன். சஷ்டி விரதம் அப்படின்னா என்னத்தையும் நாங்க சாப்பிடாம இருப்போம். பால் மத்திரம் சாப்பிடுவோம், பழம் மத்திரம் சாப்பிடுவோம், பலகாரம் மத்திரம் சாப்பிடுவோம். அது அல்ல. கந்த விரதம் இருப்பதனால என்ன கிடைக்கும்? இன்னைக்கு பூரா பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும்? நான் நினைச்சதெல்லாம் கிடைக்குமா? முருகா வருஷா வருஷம் கந்த சஷ்டி விரதம் இருக்கேனே, எதுக்கு இருக்கிற?
6 பகைவர்களை நீக்க வேண்டும். அதுதான் கந்த விரதத்தினுடைய மகிமை. இந்த உலகம் உய்வதற்காக வந்த கந்த கடவுள் நமக்கு எதை உணர்த்தி கொண்டிருக்கிறார்? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். மகா பெரியவாட்ட போய் ஒருத்தர் கேட்டார், நானும் எத்தனையோ சாமியை கும்பிட்டுட்டேன், எனக்கு வருவாயே வரமாட்டேது அப்படின்னு. உடனே மகா பெரியவா சொன்னார், முருகனை கும்பிட்டியாப்பான்னு. முருகனை கும்பிட்டாப்புல எனக்கு வருவாய் வருமா? வரும்ல. அவர்தான் சொல்லியிருக்காருல்ல, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய், வரக்கூடிய வழி ஒன்று, வருவாய் தரக்கூடியவர் ஒன்று. அப்படி குருவாய் வருவாய், அருமையான வார்த்தை பாத்தீங்களா? குருவாய் வருவாய் அருள்வாய். இப்ப வருவாய் அருளக்கூடியவளாக முருகப்பெருமா. என்ன வருவாய் வேணும் நமக்கு? காசு பணமா? காசு பணம்னா நிலையில்லாத செல்வம். நிலையில்லாத செல்வத்தை தேடி தேடி ஓடுகிறோம். அதான் கலைவாணர் சொன்னார், எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? கஞ்சர்கள் கையில் சிக்கி கொண்டாயா, கிண்டி ரேசை சுத்தி கிறுகிறுத்தாயா. நிலையான செல்வம் என்ன? ஆத்மார்த்தமான பக்தி, இறைவனை ஆத்மார்த்தமாக வணங்குவது. நம்மிடத்துல நிலைத்து இருக்கக்கூடியது. சிற்றின்பத்துலதான் நம்ம கிடக்கிறோம். பேரின்ப நிலைக்கு முருகன் நம்மை அழைத்து செல்லுகிறார். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இந்த 6 குற்றங்களை 6 நாட்களிலே நீக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் ஆசைப்படுறது, கண்டதையும் திங்கிறது, சாப்பிட்டு வயிறு வலிக்குதுன்னு நோக்குறது. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம், 6 குற்றங்கள் நம்ம உடம்புக்கு உண்டு. அதனாலதான் வந்த வினையும் அருவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி விடும். என்னென்ன வினை நம்மகிட்ட இருக்கு? 27 நட்சத்திரத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறோம். எல்லா நட்சத்திரத்திலுக்குமே பாவங்கள் உண்டு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா நம்ம கோடி கட்டி வாழலாம். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தா ஒரு கோலம் கட்டி ஆளலாம். அதெல்லாம் கிடையாது. 2 நட்சத்திரத்துக்கு தான் திரு என்கிற அடைமொழி. ஒன்று சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம், இன்னொன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தா என்ன கிடைக்கும்? அந்த தினம் இதுதான் வேலை நமக்கு. நாள் என் செய்யும் கந்த கடவுளுடைய பாத விந்தாலங்களை எவன் ஒருவன் சரணடைகிறானோ அவனுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். வினைதான் என் செய்யும். என்ன வேணா? நல்வினை தீவினை என்ன செஞ்சிடும்? என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். நவ கிரகம். இந்த நவ கிரகங்களும் யாருக்குள்ள அடக்கும் அப்படின்னா கந்தனது வேலுக்குள்ள அடக்கும். நவ கிரகங்களும் அவனுக்குள்ள அடக்கும். என்னங்க, பிள்ளையார்பட்டி விநாயகருக்குள்ளதான் அடக்கம்னு சொல்றாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் நவகிரகம் அடக்கம். இந்த நவ கிரகத்தை போட்டு மிதிச்ச ஒரு இடம் உண்டு. ராவணன் இருக்கான் பாருங்க, 10 தலை உள்ள லங்கேஸ்வரன், பெரிய அரக்கே. அவனுக்கு 10 தலை இருந்துச்சான்னு நீங்க கேட்கப்படாது. 10 குணங்கள் உடையவன். 10 குணங்களை ஒரே நேரத்திலே பெற்றவன். அதனால அவனுக்கு 10 தலை ராவணன் பேர். அவன் என்ன சொன்னா, 10 தலை ராவணன் குரு சொல்லுகிற பொழுது சொல்றார், நவ கிரகங்களை புடிச்சு போடுறதுக்கு சரியான நேரம் இது. நீ எந்த தளத்துல போடணும் தெரியுமா? திருப்பைங்கிழி என்கிற திருத்தலத்திலே நவ கிரகங்களையும் நீ போட்டு மிதிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், எல்லா கிரகங்களையும் குப்புற போட்டு மிதி. சனிய மாத்திரம் நெஞ்சில மிதின்னா. எப்படியோ சொல்லிட்டாரு குருநாதர். அதான வேணும் நமக்கும்.
அதான நமக்கு சிறப்பு. மற்ற கிரகங்கள் எல்லாம் குப்புற போட்டு மிதிக்கிற ராவனே சனியை நெஞ்சில மிதிக்கணும்டா. ஏன்னா ஆத்மலிங்கத்தை கொண்டு போகாம சேட்டை பண்ணது அவன் தான். அதனால நெஞ்சில மிதிக்கணும்னான்னு சொல்லி காலை தூக்குற நேரம் சனி பார்வை நேரம் விழுந்துச்சு ராவணனுக்கு. நீங்க சனியினுடைய பார்வை ரொம்ப கஷ்டம். நேர் குத்தா விழுந்தது, ராவணனுக்கு அழிவு தொடங்குச்சு. அந்த தலம் திருப்பைங்கிழி. ஸ்ரீ லிவனேஸ்வரராக சிவபெருமான் இங்க இருக்கிறார். மணச்சநல்லூர் பக்கத்துல, திருச்சி பக்கத்துல மணச்சநல்லூர். அங்க இருந்து ஷேர் ஆட்டோல நீங்க போகலாம். வாழ்க்கையில அவசியம் எல்லாரும் போக வேண்டிய தலம் திருப்பைங்கிழி. அதான் இன்னும் 2 தலம். முருகப்பெருமானே ஆத்மலிங்கத்தை பூஜித்த தலம். ஒன்று திருச்செந்தூர், சூரனை ஆட்கொள்வதற்காக எல்லாம் வல்ல முருகப்பெருமான் லிங்கத்தை வழிபாடு செய்து இன்றைக்கும் தட்சிணாமூர்த்தியாக குரு முகமாக இருந்து திருச்சீர் அலைவாய் என்று சொல்லப்படுகின்ற திருச்செந்தூரிலே அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். அது ஒரு தலம். இன்னொரு தலம் திருக்கடையூருக்கு பக்கத்துல இருக்கிற திருவிடைக்களி. இந்த திருத்தலத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரே நேரத்துல தீப ஆராதனை நடக்கும். அப்படியே இருப்பாங்க. அப்ப அரியும் சிவனும் ஒன்று ஒரு கதை உண்டு. முருகனும் சிவனும் ஒன்றுதான். உலகத்தின் நன்மைக்காக சிவபெருமான் எப்படி ஆழகால விஷத்தை உண்டானோ அதுபோல அசுரர்களை அழிப்பதற்காக கலியுகத்திலே கந்த கடவுள் பல்வேறு அற்புதங்களை இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கு. அப்படி இந்த உடம்பிற்கு, இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் 6. இதை எங்கே வைத்து நீக்குகிறான்? உடம்புக்குள்ளே வைத்து 6 ஆதாரங்களை மனிதன் கடக்க வேண்டும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை. இந்த 6 ஆதாரங்களை கடப்ப வேண்டும் என்பதனாலேதான் சரவண பவ என்கிற 6 எழுத்து மந்திரம். 6 நாள் சஷ்டி விரதம். 7 நாள் வச்சிருக்கலாம்ல. நவராத்திரி 9 நாள் வச்சிருக்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு 6 ஷட்கோணம்னு பேரு. முருகப்பெருமானுக்கு உகந்த விரதம் என்ன? கார்த்திகை விரதம் உகந்தது, வெள்ளிக்கிழமை விரதம் உகந்தது. உடனே ஒரு அன்பர் கேட்டார், செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போலாமா? போலாமே. என் திங்கக்கிழமை போக வேணாம் இருக்கா? எல்லா நாளும் போலாம். நாள் என் செய்யும். ஆனாலப்பட்ட சனீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நவ கிரகங்களையும் குமரேசரு பாதமும் சிலம்பும் தண்டையும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேங்கிற. எப்பா எல்லாம் வல்ல கந்த கடவுளை வழிபாடு பண்ணிட்டாலே நவ கிரகங்களும் அடக்கம். என்ன வரப்போகுது நமக்கு? முருகனை சிக்கனை பிடிச்சுக்கிறணும். எங்க போறான் முருகன்? அதனாலதான் முருகப்பெருமானுடைய வரலாறை சொல்லுகிற பொழுது முருகனே திருஞான சம்பந்தர் என்று சொல்பவர்களும் உண்டு. இவைனா உமை அவள் சீர்காழியிலே தோணி அப்பராக இருந்து சிவபெருமான் தோணி அப்பராக இருந்து கடைத்தேற்றம் செய்கின்றார். அது ரொம்ப அழகா கந்தர் அந்தாதியில சொல்றாங்க. திகழும் மலங்கள் கழல் பணிவார் சொற்படி செய்யவோ திகழும் மலம் கற்பகவூர் செருத்தனி செப்பி வெண்பு திகழும் மலங்கர் பருளு வெண்ணாவன் சேனையுவா திகழும் மலங்கன் குறைத்தோளைதில்லை தெய்வங்களே என்று சொல்லுகின்றனர். தேவார திருப்பதியங்களை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிற ஞானசம்பந்த பெருமான். இப்படி ஞானசம்பந்த பெருமானே முருகப்பெருமான் என்கிற ஒரு வழிபாடு உண்டு. அப்படி எல்லா வல்லம் கந்தன் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமான் இந்த உலகத்திலே கோலமா வங்கை தண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மால் அயன் தமக்கும் ஏனை வானவர் தமக்கும்
மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ என்று முருகப்பெருமானுடைய ஆற்றலை சூரபத்மன் போற்றுகிறார். இச்சா சக்தியாக வள்ளி, கிரியா சக்தியாக தெய்வ யானை, ஞான சக்தியாக முருகப்பெருமான். நம் மன வாகனத்தில் அவன் ஏறி வருகிறான். வாரி வாரி வழங்கக்கூடியவன். இவதான் பாரதி சொன்னான், தோகை மேல் உலவும் கந்தன், சுடர் கரத்திருக்கும் வெற்றி, வாகையே சுமக்கும் வேளை வணங்குவது எமக்கு வேளை என்று சொன்னார். சோதியின் சின்னமாக விளங்குகின்ற வேளை வணங்குவதுதான் எனக்கு வேளை என்று சொன்னார். அப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது இன்றைக்கு நேற்று தோன்றிய வழிபாடு அல்ல பெருமக்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தமிழ் கடவுளாக, தமிழர்கள் போற்றுகின்ற வேலனாக, புள்ளி வருகின்ற வருவான் வடிவேலனாக எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இருக்கிறார். அதனாலதான் அவனை சொல்லுகிற பொழுது கச்சியப்பர் சொல்லுகிறார், உடம்பிடி தெய்வம் இங்கு என் உருகழு செலவினேகி மடம்பிடி திட்ட வெங்கியூர் மாமுதல் தடிந்ததென்றே என்று சொல்லுகிறார். கைவேல் பானுகோபன் தலைமையில அசுரரோடு நடந்த 3ஆம் நாள் போரின் போது வேலாயுதத்தை கண்ட வீரவாகுத்தேவர் அந்தமிழ் ஒளியின் சீரால் அறுமுகம் படைத்த பண்பாள் எந்தைகள் நின்றும் வந்த இயற்கையார் சத்தியாம் பேர் தந்திடும் பணுவல் பெற்ற தன்மையால் தனிவேர் பெம்மான் கந்தனே என்ன நின்னை கண்டுடன் கவலை நீத்தேன் என சொல்லுது. சாதாரணம் இல்லைங்க. முருகன் நம்மளோட பேசுவான். அவன் வேலாயுதன், வேலை உடையவன், அவன் சுடர் பருதி. அதனாலதான் வேள்மாறல்ல அழகா சொல்லுவாங்க, சச்சிதானந்த சுவாமிங்க சொல்லுவாங்க, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை என வேலை துதிக்க. வேள்மாறல் வீட்டுல பாராயணம் பண்ணணும். வேள்மாறல பாராயணம் பண்ண பண்ண முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக பெறும். வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறை நீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்மும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை என்று சொல்கிறார். அப்படி ஒவ்வொரு வேலும் தொலைச்சிருமா. வீரவேல் என்ன செய்யுமா? காமத்தை நீக்குமா. வெற்றிவேல் குரோதத்தை போக்குமா. ஞானவேல் லோபத்தை மாற்றும். வைரவேல் கோபத்தை குறைக்கும். சக்திவேல் மதத்தை போக்கும். சந்தானவேல் மாச்சரியத்தை நீக்கும். முருகனே, செந்தி முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் என்று சொல்லுவேன். இப்படி கெட்ட குணங்களை எல்லாம் நீக்கக்கூடியவன் முருகப்பெருமான். முருகனுக்குத்தான் எத்தனை பெயர், எத்தனை சரவணன் என்று சொன்னாலே போதும். பவ அவனுக்கு 3 பேர், முருகன், குமரன், குகன் பேர். நீ எத்தனையோ பேர் இருந்தாலும் முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் என்று கந்தர் அனுபூதி அழகாக சொல்லுங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். முருகப்பெருமான பேசணும் அப்படின்னா நம்ம 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் அடக்க முடியும். அவருடைய அற்புதம் பயங்கரம். அவருடைய வீச்சு அற்புதமான ஒரு வீச்சு. அது கேட்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். இணையத்துல வந்து 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 போயிட்டு 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 இருந்தா கிடைக்காது. இணையத்துல வந்து நிக்கணும். நமக்கு அதை விட பெரிய வேலை இருக்கு இல்லையா? வேலை வணங்குறதை விட பெரிய வேலை நமக்கு உண்டு. இருக்கவே கூடாது. வந்தாச்சுன்னா இருக்கணும், இல்லாட்டி வரக்கூடாது. அது என்ன ஆகும் அப்படின்னா, நிகழ்ச்சியினுடைய போக்குல இப்படி வந்து வந்து போய்கிட்டு இருந்தா அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். செய்யவே கூடாது. இணைய வழியில வருகிற பொழுது கூடுமானவரை நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த இணையத்துக்குள்ள வந்து நிக்கணும். சும்மா பெருமைக்கு வந்துட்டு வந்துட்டு போறோம் அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. ஒரு நல்ல விஷயத்தை, முருகனை பற்றிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கேட்கிற பொழுது கேட்கணும். 1000 வேலை நமக்கு இருக்குங்க. நமக்கு வேலை இல்லாமையா இருக்கும்? எப்பொழுதுமே
மனசை திடப்படுத்திக்கணும். 1 மணி நேரம் அப்படின்னா கந்தனுடைய பெருமையை காதுல கேட்கணும். வாழ்க்கையில என்னதான் சம்பாதிக்க போறோம்? தலை போகிற வேலை என்ன நமக்கு தான் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. என்னாச்சு? மூச்சு ஓடுற வரைக்கும் தான் காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள்ளு அப்படின்னு சொல்லி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு. ஆரியார் சுவாமிகள் தான் சொல்லுவார், எனக்கு சொல்லின் செல்வன்னு பட்டம் கொடுத்தாங்க. எதுக்கு? நான் பேச ஆரம்பிச்சோட கூட்டம் எந்திரிச்சு போகுது. நான் சொல்லின் அவர்கள் செல்வார்கள் அப்படின்னு சொன்னோன்னு போன கூட்டம்லாம் வந்து உட்கார்ந்துச்சான். வாரியாருக்கு அவ்வளவு கோபம் வரும். கூட்டத்துல யாராவது எந்திரிச்சு போனாங்கல்ல, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது கேட்கணும். காதுள்ளவர்கள் கேட்க கிடவார். அது எல்லாருக்கும் கொடுத்து வைக்கணும். முதல்ல என்ன சொல்லுவாங்க, எனக்கு நெட்டு கிடைக்கலங்க, டவர் போச்சுங்க, அதெல்லாம் சார்ஜாப்பு, எனக்கு இது போச்சுங்க, டேட்டா போச்சுங்க, செய்யக்கூடாது. வேலுண்டு வினையில்லை குடும்பமா, நீங்க 1 மணி நேரம் டேட்டாவை ஒதுக்கி வச்சிடணும். ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ வருகிற கூட்டங்கள்ல அடியார்கள் அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். எவ்வளவு சிரமம் ஒரு நிகழ்வுக்காக தயாரித்து குறிப்புகள் எடுத்து அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா சாதாரணமான காரியம் இல்லை. முருகப்பெருமான அருள் இருந்தா தான் கேட்க முடியும். முருகப்பெருமான அருள் இருந்தா தான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அப்படி முருகப்பெருமான் எல்லா விதத்திலும் நம்மை நெறிப்படுத்துகிறார், நெறிப்படுத்தி வழிப்படுத்துகிறார். 6 ஆதாரங்களை கடந்து நிற்கக்கூடியது. பதி பசு பாசம்னு சொல்றோம். நம்ம பதி என்பது இந்த விரல், நான் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, தம்சப் வெற்றி அப்படின்னு சொல்றோம். பதி. பசு என்பது இந்த ஆட்காட்டி விரல். பாசம் என்பது இந்த 3 விரல். ஆணவம், கண்மம், மாயை. ஆணவ விரல் உயரமும் இருக்கு, கண்மம் அடுத்து, மாயை அடுத்து. இந்த உயிர்கள் இந்த இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 மலங்களையும் விட வேண்டும். இது குற்றம். நான் எனது என்கிற செருக்கு, மமக்காரம். சூரபத்மனுக்கு அதுதான் இருந்தது. தாரகாசுரன் மாயையின் வடிவம், சிங்கமுகாசுரன் கண்மத்தின் வடிவம், சூரபத்மன் ஆணவத்தின் வடிவம். இந்த 3 பேரையும் ஆட்கொள்ள வேண்டும். அதான் கந்தனின் வேலை. கந்தனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கந்தனின் பெருமை. உலகத்து உயிர்களை உய்வதற்காக நமக்கெல்லாம் கடைத்தேற்றம். என்னங்க பிறந்துட்டோங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லி, பிறவியாகிய பெருங்கடலை கடக்கிறதுக்கு தானே இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். தோணியப்பரா சிவபெருமான் வந்தார் இல்லையா? எப்படியெல்லாம் சிவபெருமான் ஆட்கொள்ளுகிறார். பாலை கொடுத்து ஒருவரை ஆட்கொண்டார், சூளை நோயை கொடுத்து ஒருவரை ஆட்கொண்டார், ஓலை கொடுத்து ஒருவரை ஆட்கொண்டார், நூலை கொடுத்து ஒருவரை ஆட்கொண்டார். ஞானப்பாலை கொடுத்து ஞானசம்பந்த பெருமானை சிவபெருமான் ஆட்கொள்ளுகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாவுக்கரசர் பெருமானுக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்ளுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருமணத்தன்றைக்கு தடுத்தாட்கொண்டு நீ எமக்கு அடிமை என்று சொல்லி ஓலை கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்கிறார். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலிலே தென்னவன் பிரம்மராயர் என்று சொல்லப்பட்ட மாணிக்க வாசகரை எதிர்நோக்கி அங்கே காத்திருக்கிறான். திருவாத ஊரானை எதிர்நோக்கி அவருக்கு இந்த மண்ணுலகத்திலே திருவாசகம் என்கிற ஒரு நூலை கொடுத்தவரை ஆட்கொடு. அதே போலதான் கலியுகத்திலே கந்த கடவுள் அருணகிரிநாதருக்கு
அடி எடுத்து கொடுக்கிறார். உயிரை மாய்த்து கொள்ள வந்த அருணகிரிநாதருக்கு முத்து முத்தான வார்த்தைகளால் எம்மை பாடு என்று சொல்லி முத்தை தரு பக்தி திருநகை என அடி எடுத்து கொடுத்தான் முருகப்பெருமான். கந்தர் அனுபூதி வந்தது, கந்தர் அலங்காரம் வந்தது, திருப்புகழ் வந்தது. இப்படி முருகப்பெருமான் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்களை ஆட்கொள்ளுகிற பொருட்டு அடியார்கள் உள்ளத்திலே, அடியார்கள் குறைகளை களையக்கூடியவனாக கலியுகத்திலே கண்டக்கடவுள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றான். பெருமக்களே, வேலுண்டு வினையுண்டு மயில் உண்டு என்று சொல்லுகிறோமே, 6 முகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கோருமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. எல்லா வல்ல முருகப்பெருமான் பக்தர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய ஒரு முகம் எடுக்கிறார். பக்தர்களின் அறியாமையை ஒழித்து அறிவை நிலைநிறுத்த ஒரு முகம் எடுக்கிறார். ஆழ் மனதில் புதைந்துள்ள எண்ணங்களை வெளிக்கொண்டு வர ஒரு முகம் எடுக்கிறார். யாக காரியங்களை செய்ய துணை புரிய ஒரு முகம் எடுக்கிறான். நல்லவர்களை காத்து தீயவர்களை தண்டிக்க ஒரு முகம் எடுக்கிறான். பக்தர்களிடம் அன்பு என்கின்ற சுடரை ஏற்றி இன்பத்தை நிலைநிறுத்த ஒரு முகம் எடுக்கிறார். ஒரு சொற்பொழிவாளர்களிடத்துல அப்படி சொல்லும் போது என்னிடத்துல ஒரு பக்தர் வந்தார். ஐயா, முருகனுக்கு 6 முகம் சொல்றீங்க, கருணை மிகுந்த முருகன் தனக்கு மாத்திரம் 6 முகத்தை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் ஒரு முகம் கொடுத்திருக்கிறாரு, அது ஏன் சாமி அப்படின்னு. நமக்கெல்லாம் ஒரு முகத்தை தான் 6 முகமா வகுத்திருக்கிறாரே. பல பேருக்கு முகம் மூஞ்சியா மாறும். முகம் சொல்லுவோம், மூஞ்சிய பாருன்னு சொல்லுவோம். சினந்து கொள்வதும் சீறி வருவதுமாக இருந்தால் அவனுக்கு சிடுமூஞ்சின்னு பேரு. அழுது புலம்புறவனுக்கு அழுமூஞ்சின்னு பேரு. தூங்கி வழிகிறவனுக்கு தூங்கு மூஞ்சின்னு பேரு. சில பேர் உருட்டு இருப்பான் பாருங்க, அவனுக்கு குரங்கு மூஞ்சின்னு பேரு. உதடு 2ஐயும் பசை போட்டு ஒட்டி வச்சிருக்கான் பாருங்க, அவனுக்கு உம்மனா மூஞ்சின்னு பேரு. எதுக்கு எடுத்தாலும் ஏக்க பெருமிச்சு விடுறான் பாருங்க, இவன் விடியா மூஞ்சி. இதுல நம்ம இணைஞ்சிடவே கூடாது. முருகப்பெருமானுடைய 6 முகம் என்பது வேறு. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜானம், இந்த 5 முகத்தோடு அதோமுகம் சேர்ந்து 6 முகமாகிறார். கிரௌஞ்ச மலையாக நின்ற தாரகாசுரனை அழிக்கவும், சூரபத்மனை அழிக்கவும் தாய் பார்வதேவிடமிருந்து வேல் என்னும் ஆயுதத்தை பெற்றதனாலே அவன் வேலாயுதம். சங்கையும் சக்கராயுதத்தையும் ஆயுதமாக கொண்டுள்ள திருமாலும் பிரம்மதேவனும் அறிந்து கொள்ள முடியாத திரிசூலத்தை உடைய சிவபெருமான் பெற்ற திருமைந்தன். ஒளி வீசும் உச்சி கொண்டையும் ஆயுதமாக பெண்கொள்கிற காலையும் உடைய சேவலை கொடியாக கொண்ட கந்தப்பெருமானுடைய திருவருளாகிய கவசம் அது நம்மோடு எப்போது இருக்க வேண்டும். கந்தன் என்று சொன்னால் பகைவர்களின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் என்று வடமொழி நிகழ்ந்து சொல்லுகிறது. எனவே முருக நாமத்தின் பெருமை, முருக நாமம் எப்பேற்பட்ட தன்மை, முருக நாமத்தினுடைய வலிமையை நாம் உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்கினிய பெருமக்களே, முருக நாமத்தை சொல்ல 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 சொல்ல, எனவேதான் சொல்ல 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 இனிக்குதடா முருகா. முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. வேலுண்டு வினையில்லை குழுமம் அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய நண்பர்களை அழைத்து பெருமைப்படுத்தி முருக மந்திரத்தை ஒரு தொடராக, முருகனது சொற்பொழிவை ஒரு தொடராக ஏற்படுத்தி அடுத்து வருகிற தலைமுறையும் உள்ளே இணைத்து குறைந்தது 50 நபர்களாவது இணையத்திலே இணைகிற நிலையிலே அதை உறுதிப்படுத்தி கந்தனின் பெருமை இன்னும் எவ்வளவு எடுத்துச் சொல்ல முடியுமோ அவ்வளவு எடுத்துச் சொல்ல வேண்டும்.
அடியன் அற்புதமான சும்மா இரு சொல்லற என்கிற நூலை படைத்திருக்கின்றேன். உலகமெங்கும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. கந்தனினுடைய முழு பரிணாமத்தையும் தாங்கி வருகின்ற உன்னதமான திருநூலாக சும்மா இரு சொல்லற என அடியேன் இந்த ஆண்டு மாத்திரம் 15 நூல்களை வெளியிட்டிருக்கின்றேன். தகவலுக்காக இந்த ஆண்டு ஜனவரி 1 நான் சங்கல்பம் எடுத்துக்கொண்டேன், 20 நூல்கள் வெளியிட வேண்டும் என்று சொல்லி. பல்வேறு தலைப்புகளிலே 15 வெளிவந்து விட்டது. வருகிற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 5 நூல்களை பூர்த்தி செய்து இந்த ஆண்டு 20 நூலாக நான் வெளிவருவதற்கு அடிநாதமாக கந்தக்கடவுள் என் உள்ளே இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கின்றான். சும்மா இரு சொல்லற என்கிற நூலை எழுதிய பிறகுதான் எனக்குள்ளே ஒரு வேகத்தை கொடுத்து கந்தன் இந்த மண்ணுலகத்தில் இன்னும் அதிக நூல்களை எழுது என்று என்னை பணித்திருக்கின்றான். எனவே கந்தனின் புகழை கேட்க கேட்க, கந்தனின் புகழை சொல்ல சொல்ல, எந்த இடத்திற்கு சென்றாலும் கந்தனை மறவாமல் நினைத்து கந்தன் காலடியை வணங்கி சகல செல்வாக்கும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை வழிகாட்டி இந்த அளவிலே என்னுடைய இந்த அற்புதமான எளிய உரைக்கு சிறப்பான இந்த உரையை கேட்ட அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி மைந்தன், முனைவர் சண்முக திருக்குமரன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். ஐயா, அருமையான ஒரு விளக்கம் நூல் கொடுத்தீங்க இன்னைக்கு. நான் எப்பயுமே எல்லாம் சொல்ற கருத்து தான் சொல்வாங்க அப்படின்னு நினைச்சேன். வையகம் உய்ய உதித்தவன் முருகப்பெருமான் அப்படின்ற ஒரு தலைப்புல நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஆனா எவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு அருமையான அந்த கருத்தெல்லாம் கொண்டு வந்தீங்க. ஆனா சனத்குமாருடைய பிரம்மாவுடைய அவர் மகன் சிருஷ்டியை உருவாக்கணும்னு சொல்லக்குள்ள அவர் பெருமான் சனத்குமார் என்ன பண்றாருன்னா, அவரு சுகாச்சாரியான்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்றது விளக்கம் நல்லா எடுத்து கொடுத்தீங்க. அருமையான ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைச்சது. அவருக்கு ஒரு கனவு ஒன்று வருகிறதுன்றது, அது எப்படி சேனாதிபதியாக இருந்தாரு, அவர் எப்படி ஒரு இதுல அவதாரம் பண்ணது அந்த சனத்குமார் தான் அப்படின்ற விளக்கம் ரொம்ப சிறப்புங்கய்யா. அடுத்து 2வது அவர்த்தல் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார்ன்ற கருத்தையும் நாங்க நினைச்சோம். நீங்க ஒரு கருத்தல் உண்மையா சொன்னீங்க. எப்படி நம்ம உயிர்கள் உண்மையா இருக்கணும்னா, வாக்கு மனம் சரீரம் உண்மையாக இருக்கணும், அது சுத்தமாக இருக்கணும், அந்த மனம் நிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. அது எல்லாரும் சொன்னா கூட, ஏன்னா அது ஒரு காரியம் நம்ம நடக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. நம்ம மனசு சுத்தமா இருந்தாதான் அந்த காரியம் நல்லபடியா நிறைவேறும். அதுக்கு அந்த உதாரணமா அந்த கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. அது அடியனுக்கு ரொம்ப அது மனசுல அப்படியே தைத்துதுன்னு தான் சொல்லலாம். நமக்கு ஏன் இந்த விஷயம்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கேட்கக்குள்ள, நாம மனசு சுத்தமா இருக்கணும், வாக்கு உண்மையா இருக்கணும், நம்ம சரீரம் சுத்தமா இருக்கணும் அப்படின்ற அந்த கருத்து அருமையான ஒரு தத்துவத்தை எடுத்து கொடுத்தீங்க. அது எதுக்குன்னா, அவருக்கு கிடைச்சது அந்த மாதிரி சனத்குமாருக்கு பெருமாள் முன்ன நிக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவரு எனக்கு வர உனக்கு தரன்றாரு, எதிர்த்தாப்புல அம்மையப்பரா காட்சி கொடுக்குறா. இருந்தாலும் அவருக்கு என்ன, அந்த தவ நிலையில இருந்தாரு. அந்த பெருமான்ட்டு எனக்கு எந்த பற்று இல்லாமலே இருந்தாரு. அப்ப பெருமானே அவர் கேட்கிறார், நான் உனக்கு ஒரு தவம் தரேன்னு இவரு சொல்ல, நான் உனக்கு பிள்ளையாக வேணும் பிறக்கணும் அப்படின்னு கேட்கிற, அதுக்கு அவரு தராரு. இது என்ன சாதாரண விஷயமா? அது அவ்வளவு அழகா இந்த கதையெல்லாம் முன்னால இந்த சூரசம்தர் முன்னால நடந்த நிகழ்வெல்லாம் இது நான் இது வரைக்கும் புதுமையான ஒரு கருத்துங்க. அருமையா இருந்ததுங்க இது. அதுக்கு அடுத்தது இந்த இதை சொன்னீங்க, நெற்றிக்கண் மூலம் உதித்தாரு. அது இன்னும் ஒரு அம்பாளுடைய சரவண பொய்கினுடைய அந்த விளக்கம் ரொம்ப அருமை. அது அம்பாளினுடைய சரீரன்னு சொன்னீங்க. அதுலதான் சனத்குமார் உக்கிரமாக அந்த நெற்றிக்கண் மூலமாக உதிக்கிற அந்த சரவண பொய்கில அப்படின்ற அந்த சரவணன்றது பராசக்தியுடைய சரீரம் அப்படின்ற விளக்கம் சிறப்புங்கய்யா. அப்புறம் திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த அவதாரத்தை அம்மா கல்யாணம் பண்ணிக்கினது, அந்த மதுரையில 96 வேல் உக்கிரபாண்டியன் செய்தது. அதுக்கப்புறம் அந்த மதுரையில அவங்க தேவர்கள்லாம் இத வச்ச தன்னுடைய பதவி போயிடுமான்ற அவங்க எதிர்பார்க்கக்குள்ள இவர் என்ன செய்யறாரு, அந்த கடல்லையே வேல் கொண்டு அதை செய்யக்குள்ள மதுரையை அந்த கடலே வச்சு போய் சுருகி போனதுன்ற அந்த கருத்து ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க.
அடுத்து நீலங்குள் மேகத்தின் மை மீதி அந்த மதுரை அம்மதியுடைய அந்த சிறப்பெல்லாம் எடுத்து அந்த பாடல் மூலமா கொடுத்தீங்க. அந்த திருமுருகாற்றுப்படையில உலகம் அந்த முதல் வரி அந்த வருது, உலக ஓப்ப என்ற நக்கீர பெருமானுடைய பாடலும், உலகம் யாவையும் கம்பர் ஆற்றுப்படையில பாடலும், உலகலாம் என்று பெரியபுராண பாடலும் ரொம்ப அருமையா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம், அந்த சிக்கலுடைய பெருமையை எடுத்து அழகா சொன்னீங்க. முக்கியமா 2-3 தலங்களை மட்டும் 2 தலங்களையும் பெருமானை எப்படி வழிபாடு செய்கின்றாரு. அவரு முருகப்பெருமான் வந்து சிவபெருமான சிறப்பான ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காருன்னு திருவடி கழியும் நம்ம திருச்செந்தூரையும் எடுத்து அழகா சொன்னீங்க. அதன் தீபாவளி ஒரே நேரத்தில் நடக்கும் திருவடி கழியில, அந்த சிறப்பையும் இன்னைக்கு புதுசா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சஷ்டி விரதம் எதனால இருக்கிறோம் அப்படின்ற கருத்து அருமைங்கய்யா. நம்ம உண்மையிலேயே அந்த உணவை தான் சொல்லிட்டு இருக்கோம், நான் சாமி விரதம் இருக்கிறோம் 6 நாள், ஒரு 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 எதிர்பார்ப்பு வேண்டிதான் எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை நம்ம நீக்கணும்னா அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அந்த 6ஐயும் நீக்கணும். அந்த 6 நீக்கணும். அது சஷ்டி விரதத்தினுடைய சிறப்பு. அதுக்கப்புறம் இல்லாத அந்த சிறப்புலாம் எப்படி கொண்டு வரணும், முருகப்பெருமானே நினைத்து வழிபாடு செய்யணும், அதை மனமுருகி செய்யணும். ஒரே ஒரு முறை முருகா என்று அழைத்தாலே போதும், அவர் நமக்கு வந்து அருள் புரிவாரு. வந்த வினையும் போகும், வருகின்ற வினையும் போகும், கந்தன் என்று சொன்னாலே எல்லா வினையும் போக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அருமையான ஒரு கருத்து. நாளை என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யணும், இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. நவகங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் அடக்கம்னு சொல்லிட்டு ராமனுடைய 10 குணங்களையும் சொல்லி அவருக்கு 10 தலை இருக்கு, ஆனா திருப்பைங்கிலி தலத்துல தான் எல்லா கிரகங்களையும் போட்டு மிதி அப்படின்னு சொல்லக்குள்ள இதெல்லாம் எனக்கு வந்து அந்த பைங்கிலி தலம் இவ்வளவு நாள் போயிருக்கிறோம், நிறைய 4-5 முறைக்கு மேல போயிருக்கிறேன். ஆனா இந்த தத்துவத்தை இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கல. ரொம்ப அருமையான இந்த கோயிலுக்குலாம் ஒரு முறை போய் வரணும் அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. அப்புறம் அடுத்ததாக அந்த 6 ஆதாரங்கத்துலதான் இந்த ஷட்கோணமா இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் 6 ஆதாரங்களையும் இருக்கிறாரு. அந்த ஷட்கோணமா இருக்கிற அந்த கார்த்திகை விரதத்தை பத்தி ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம சின்முத்திரையை பத்தி விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்கயா. தாரகாசுரன், சிங்கமகாசுரன், சூரபத்தான், அந்த ஆணவம் காணல் நம்ம எப்படிலாம் நீக்கணும் அப்படின்றத, நம்ம பிறவி பெருங்கடை நீந்தணும்னா அந்த ஆணவ மனத்தை எல்லாம் விட்டு நம்ம இறைவனை சேரணும்ன்ற அந்த கருத்து சிறப்புங்கய்யா. அப்புறம் அந்த 4-5 பேருக்கு சொன்னீங்க, பாலை கொடுத்து, சூளை கொடுத்து, ஓலை கொடுத்து, நூலை கொடுத்து, அடி எடுத்து கொடுத்து, அந்த விளக்கம் ரொம்ப அருமையா ரொம்ப அழகா யாராருக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளையும் ஆட்கொள்வார் பெருமான். ஏன்னா நம்மளும் என்ன பண்ணணும்னா பெருமானை நினைத்து வழிபாடு சொன்னா நம்மளையும் ஆட்கொள்ளி நம்ம அவரை திருவடி கீழே அமர வைப்பான் முருங்க அப்படின்ற அந்த 6 முகங்களுக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்து, ஏறுமையில் ஏறி விளையாடும் ஒன்று, அந்த 6 முகங்கள் என்னென்ன நமக்கு நன்மை செய்கின்றது அப்படின்றது அழகா கொடுத்தீங்க. காமத்துக்கு ஒண்ணு நீக்கணும், சக்தி மதனா சக்தியை கொடுப்பாங்க, மாச்சின்ன சந்தான வேறக்கூட, அந்த 6 வேலுக்கும் விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்கயா. அதுக்கப்புறம் அந்த 6 முகங்கள், அப்பப்பா 6 முகங்கள் நம்ம என்னென்ன கொடுக்குது. முதல்ல பக்தி மார்க்கத்தை கொடுக்குது, அறியாமை நீக்குது, ஆழ்மனத்துல இருக்கிற அந்த பெருமானை நினைக்க அருள் புரிகின்றது, யாககிரியை செய்யக்கூடியது, நல்லவர்களை காத்து தீயவர்களை நீக்குகின்றது, அன்பு என்ற அந்த சுடரை கொண்டு முருகப்பெருமான் வழிபட்ட நமக்கு எல்லாமே கிடைக்காக 6 முகமாக நமக்கு அருள் புரிவாரு என்ற அந்த 6 முகத்துக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. முருகப்பெருமானுடைய நம்ம பெருமையும் நாமத்தையும் வலிமையும் தெரிஞ்சு முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். அவருடைய பேரெல்லாம் என்னென்ன நாமமெல்லாம் இருக்கு, வேலாயுதமும், திருமைந்தன், கந்தனுடைய பெருமான் அப்படி இந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் அவ்வளவு சிறப்பு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. இது கேட்க நேரம் போனதே எங்களுக்கு தெரியல, இவ்வளவு சீக்கிரம் நேரம் முடிஞ்சுதா. அவ்வளவு அருமையான ஒரு கருத்து. நீங்க நூலெல்லாம் வெளியிட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அந்த நூலெல்லாம் எங்க குடும்பத்துக்கும் நீங்க தாருங்க, நாங்களும் அது கொஞ்சம் என்ன சொல்றது, அதை நாங்களும் விரும்பி படிக்க ஒரு முயற்சி பண்ணுங்கய்யா. ரொம்ப அருமையான கருத்து கொண்டு போனீங்க. இந்த வேலுண்டு வினை கொண்டு சார்பாக உங்களுக்கு நன்றிகளை கோடி கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா நாங்க எதிர்பார்த்ததை விட எப்படியும் நம்ம குடும்பத்தை 40 பேர் வருவாங்க. இன்னைக்கு என்னவோ இன்னைக்கு இவ்வளவுதான் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப கண்ணீரே வந்துச்சு. மறுபடியும் நீங்க கேட்கறதெல்லாம் விட்டுட்டு மற்ற குடும்பத்தெல்லாம் மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணி அடியார்கள் இணைங்கன்னு சொல்லி பல முறை பதிவு போட்டிருக்கேன். இந்த குடும்பத்துல இருந்தாலும் இன்னைக்கு என்னன்னு தெரியலையே அப்படி முருகப்பெருமான் ஐயா ஒரு 40 பேராவது வருவாரு எதிர்பார்த்தாரே அப்படின்னு எங்களுடைய அது என்ன சொல்றது, இறைவனுடைய திருவருள் தான். நான் அதான் வேற யாரும் ஒன்னும் குறை சொல்றதுக்கு இல்லைங்கய்யா. சிறப்புங்கய்யா. நீங்க மீண்டும் வந்து நம்ம குடும்பத்துக்கு இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லணும். அதை நாங்கெல்லாம் கேட்டு உய்வு பெறணும். இந்த கருத்துல நாங்க கேட்கறது நிறைய புதுமையான விஷயங்கள்.
அருமையா இருந்ததுங்கய்யா. சிவசிவா, முருகாசனம் முருகாசனம். நன்றிங்கய்யா. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. இந்த மாதிரி பேச்சு நான் ஒரு தடவை கேட்டதே இல்லையா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேமாமா எல்லாம் நல்லா தொகுத்து நல்லா சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. அடிக்கடி நீங்க வாங்க. ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி நான் பேச்சு கேட்டதே இல்லையா. ரொம்ப படிக்கலனா இருந்தாலும் இந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது இது வரைக்கும். அவ்வளவு நல்லா விழிப்புணர்வு ரொம்ப வரும் ஜனங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் 4 மீட்டிங் கேட்டாங்கன்னா எப்பேற்பட்டவங்களும் அப்படி நல்லா முருகனை வணங்குவார் ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமை ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. தலை வணங்குகிறேன் ஐயா உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. நன்றி. வாழ்த்து பாடல் முடிச்சுட்டு அடியார்கள் போக வேண்டாம். உங்களோட கருத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு எல்லா அடியாரும் ஒரு நிமிடம் பேசுங்க. அவங்களுக்கு கொடுக்கிற சன்மானம், நாங்க இந்த மாதிரி கேட்டோம், இதை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு கொடுக்கிற ஒரு சன்மானம் தான். அதனால அடியாரெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு நீங்க விடைபெறலாம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற எல்லா அடியார்களுக்கும் வாய்ப்பு உண்டு. வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார்கள் இப்போ ஒவ்வொருவர்களா பேசலாங்கம்மா. ஐயா திருவடி நல்லா இருந்ததுங்க ஐயா.